வணக்கம் மக்களே. கடந்த வாரம் நம்ம மார்க்கெட் ரொம்ப வீக்கா க்ளோஸ் ஆயிருந்தது. குறிப்பா நேத்தோட ட்ரேடிங் செஷன்ல நம்ம மார்க்கெட் அடிச்சு கொளுத்தியிருந்தாங்க. அடுத்த வாரமாச்சு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்ட்டு நம்ம காத்திருந்தா, அடுத்த வாரமும் எந்த நல்லதும் நடக்காதுன்ட்டு, இன்னைக்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா செய்திகளையும் அது குடுத்துட்டாங்க. அதுல முக்கியமான செய்தி, அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் 2 பேரும் சேர்ந்து ஈரான இப்போ அடிக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு டேல அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. தெஹ்ரான்ல பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ புகமூட்டமா இருக்கு எல்லா பக்கமும் தான் ஈரான பொறுத்தவரைக்கி. ஸோ இது கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ட பாதிக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ ஃபர்தரா நம்ம மார்க்கெட்ல பல பக்கமும் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு நல்ல சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா வந்திருக்கு. ஆனா இது இன்னும் நடக்குமா? இல்ல இந்த நாளைக்கு ஒரு நாள்ல பேச்சுவார்த்தைய நடத்தி முடிச்சுருவாங்களா? அப்படின்ட்டுலாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்ல ஒரு பெரிய இம்பேக்ட்ட ஏற்படுத்துறதுக்கான ஒரு செய்தி, இந்த செய்தியா இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்ல. ஒரு பக்கம் கோல்டு ஏறும், இன்னொரு பக்கம் சில்வர் ஏறும், இன்னொரு பக்கம் க்ரூட் ஆயில் ஏறும், அடுத்த பக்கம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இறங்கு முகமா வந்திருக்கும். ஸோ இந்த இறங்கு முகத்தில நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பிக் பண்றதுக்கு நம்ம ரெடியா வந்து இருக்கிறோம். ஸோ கண்டிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. வரும்போது சரியா நம்ம அந்த டைம்ல கரெக்ட்டா எவ்வளோ போடணுமோ அத்தன போட்டுட்டு கம்முன்னு உட்கார்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மண்டே ஓப்பனிங்ல முடிஞ்ச அளவுக்கு வீடியோ சீக்கிரம் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா, நான் ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணேன்னா, அந்த அப்டேட்ட உடனுக்குடன் டெலகிராம்ல உங்க கூட ஷேர் பண்றதுக்கும் நான் ட்ரை பண்றேன். ஸோ தொடர்ந்து வார்ல என்ன நடக்குது அப்படிங்கிற செய்திகள நம்ம பார்த்துட்டே வருவோம். இதுல ஏதாச்சும் மாற்றம் நடக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஆனா நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்ட்ல வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி பங்குகள் இன்ஃபோசிஸ் ஏடிஆர், விப்ரோ ஏடிஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மார்க்கெட்ல சரிவ வந்து சந்திச்சிருக்கு. 2மே இன்ஃபி பார்க்கும்போது ஒரு 5%, விப்ரோ பார்க்கும்போது ஒரு 3% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து குடுத்திருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் தி டேல ஒரு ரெக்கவர் நடந்திருக்கு. 2ம் 1.5% 1.5% வரைக்கான இறக்கத்த தான் லாஸ்ட் மினிட்ல வந்து குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. அசென்ச்சரும் டவுன் ஆயிருந்தது. ஸோ ஐடி ஸ்டாக் வழக்கம் போல பாசிட்டிவா இருக்காது அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன வந்து குடுத்திருக்கு. ஸோ மண்டே ஈவன் பார்த்தீங்கன்னா, விழுவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆந்த்ரோபிக் இவன் என்னைக்கு வந்து கால் எடுத்து வச்சானோ, அன்னையிலருந்து நம்ம மார்க்கெட் பங்குகள் சரிவ சந்திக்க ஆரம்பிச்சுருச்சு. இப்ப ஆந்த்ரோபிக்குக்கு ஒரு சரிவு ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, ஆனா இது கொஞ்சம் நல்ல விஷயம் அப்டின்னே வந்து சொல்லலாம். ஒரு போல்டான ஒரு முடிவ ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ எடுத்திருக்காங்க அப்டின்ட்டு நம்ம கண்டிப்பா வந்து சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னா, இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, ட்ரம்ப் வந்து இந்த ஆந்த்ரோபிக்கோட கிளாட் ஏஐ ஏஜென்ட்ட வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டிஃபென்ஸ்லயும் அ யு மக்கள வந்து கண்காணிக்கிறதுக்கும் யூஸ் பண்றதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. பட் இது இவங்களுடைய விதிமுறைகள மீறி இருக்கு. நாங்க இந்த மாரி விஷயங்கள மக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயங்கள பண்ண மாட்டோம் அப்டின்ட்டு ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ வந்து சொல்லியிருக்காங்க. பட் அத மாத்திக்க கேட்டும் மாத்திக்கல. ஸோ இந்த மாரியான விஷயங்கள நாங்க பண்ண மாட்டோம் அப்டின்னு சொன்ன உடனே ஆந்த்ரோபிக்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து சைனாவ சேர்ந்த ஹுவாவேக்கு வந்து ஒரு தடைய குடுத்தாங்களோ, அதே மாரியான ஒரு தடைய இந்த ஆந்த்ரோபிக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதனால கவர்ன்மெண்ட் ஃபெடரல் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு $200 மில்லியன் வரைக்கும் ஆந்த்ரோபிக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அத தாண்டி இப்போ அந்த இடத்த யார் பூர்த்தி பண்ண போறான்னு பார்த்தா, சாம் ஆல்ட்மேன். ஓப்பன் ஏஐ வந்து அத பூர்த்தி செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சேவைய குடுக்கலான்ட்டு இருந்தாங்களோ, அந்த சேவைய இப்போ ஓப்பன் ஏஐ வந்து குடுக்க போகுது. ஸோ டிஃபென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ இன்டெலிஜென்ட்ட வந்து வழங்க போகுது ஓப்பன் ஏஐ அப்டின்னே நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த ஆந்த்ரோபிக்கோட செயலுக்கு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் பெரிய அளவுக்கான ஒரு வரவேற்பு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா, மக்களுக்கு பாதிக்கும் வகையில ஏஐய நாங்க கொண்டு மாட்டோம்னு சொன்னது உண்மையிலே போல்டான ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்டின்னே நம்ம சொல்லலாம். இதுக்கு கூகுள்ல இருந்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து வரவேற்பு குடுத்துருக்காங்க. ஏன் ஓப்பன் ஏஐல இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் கூட இதுக்கு வந்து வரவேற்பு குடுத்துருக்காங்க. ஆனா ட்ரம்ப் காண்டாயி சில தடைகள வந்து இந்த ஆந்த்ரோபிக் மேல போட்டிருக்காங்க. இது ஆந்த்ரோபிக்குக்கு ஒரு பின்னடைவு. பட் இருந்தாலும் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது ஒரு பெரிய ஒரு மேஜர் ஆன ஒரு மாற்றம் யுஎஸ்ல வந்து நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபினோ பேமெண்ட் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஃபினோ பேமெண்ட் பேங்கோட தலைவர் சிஇஓவ பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சிஎஃப்ஓவா இருந்தவர சிஇஓவா வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கேட்டன் மெர்ச்சன்ட் அப்படிங்கிறவர. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி அதாவது இந்த ஃபினோ பேமெண்ட் பேங்கோட அ தொழில் ரீதியா தொடர்புடைய சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி முறைகேடு நடந்திருக்கிறதா சொல்றாங்க. இதனால இந்த வங்கி சிஇஓவ கைது பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஆனா, இதுல
டைரக்ட்டா வங்கி எந்த விதத்திலயும் சம்மந்தப்படல அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது இந்த செய்திகள் மூலம். பட் எதுக்கு இந்த மாரி அரெஸ்ட் நடந்திருக்குங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருந்தாலும் வேற வேற ஏதாச்சும் ஒண்ணு விஷயங்கள் வரலாம். பட் இந்த ஃபினோ பேமெண்ட் பேங்க்லாம் நம்ம பெருசா வந்து ஃபோக்கஸ் பண்ணாத நம்ம டிஸ்கஸ் பண்ணாத பங்கு. பட் இப்படி நடந்திருக்குங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது ஸோ Zerodha பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி மாசமே வந்து யுஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்டிங்க எனேபிள் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ ஏப்ரல் டூ மேல வந்து எனேபிள் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்ப வந்து குடுத்துருக்காங்க. பட் வரட்டும் இதோட சார்ஜஸ் எப்படி இருக்கு? இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது எவ்வளோ கொஞ்சம் ஈஸியா இருக்கா? என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம இத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மேபி சார்ஜஸ் இல்ல. இப்ப எப்படி இண்டு மணி இருக்கோ, எந்த சார்ஜஸும் இல்லாம இருக்கோ, அதே மாரி Zerodha இருந்ததுன்னா, Zerodhaவ யூஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம். இல்ல, ஸோ இங்க சார்ஜஸ் அதிகமா இருக்கு. ஃபண்ட் வந்து அதிகமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா ஒரு சாதாரண சிறிய முதலீட்டாளர்களுக்கு பயனளிக்காது. அப்போ வந்து நம்ம இது பக்கம் போகாம இருப்பது ரொம்ப நல்லது. பட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இத பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் சில மாதங்கள், இல்ல சில வருடங்கள்ல நமக்கு குளோபல் மார்க்கெட்ல முதலீடு பண்றது ரொம்பவே வந்து சுலபமா மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ ஈஸியா எல்லா மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மார்க்கெட்ல ஏற்படும் அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குளோபல் அப்டேட் நம்ம பார்க்க போறோம். ஸோ 2மே முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஸோ கேட்கவும் செஞ்சிருந்தாங்க நண்பர்கள். என்னங்க NVIDIA வந்து கீழ விழுந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ NVIDIA நல்ல ரிசல்ட்ட வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல ரிசல்ட்ட போஸ்ட் பண்ணியும் கூட NVIDIAவ போட்டு அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட $250 பில்லியன் அவங்களுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, வைப் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5.5%, 2வது நாள் ஒரு 4% வரைக்கும் 2டே நாள்ல கிட்டத்தட்ட 10% வரைக்கான சரிவு NVIDIAல ஏற்பட்டிருக்கு. அற்புதமான ரிசல்ட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தா, மெட்டா வந்து அப்பப்போ வந்து நட்டுகள் இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருவான் போல. ஸோ இப்ப என்ன சொல்றான்னா, AMD கிட்ட இருந்து ஒரு $60 பில்லியன் அளவுக்கு சிப் வாங்க போறதா வந்து சொல்லியிருந்தான். இப்ப அதெல்லாம் தாண்டி கூகுள்ல இருந்து டிபியூ வாங்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு தெரியல. இப்போ ரீசென்ட்டா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மெட்டா பார்த்தீங்கன்னா, NVIDIAவோட இந்த ஏஐ ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் ஜிபியு, சிபியு இது எல்லாத்தையும் வந்து வாங்க போறதா நம்ம பார்த்திருந்தோம். ஸோ ஒரு பெரிய மல்டி பில்லியன் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, NVIDIAக்கு மெட்டா குடுக்குறது அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஆனா, இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, பழைய செய்தி அப்பவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கூகுளோட டிபியூவ வாங்க போறாங்க அப்படின்னு வந்து மெட்டா சொன்னாங்கன்ட்டு. இப்போ திரும்ப அதே செய்திய கொண்டு வந்து NVIDIAவ வந்து கீழ இறக்கியிருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு வாலடைல் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல நடந்துட்டுருக்கு. ஆனா காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நடந்த காரணங்கள் மாத்தி மாத்தி சொல்லி பங்க பார்த்தீங்கன்னா, மேலயும் கீழயும் ஏத்தி இறக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான் யுஎஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த மாரி நியூஸ் ஏதாச்சும் தலைகீழா வந்து மாறுச்சுன்னா, அந்த டைம்ல ஸோ இந்த மாரியான பெரிய அளவுக்கான வாலடைல் நடக்கும். ஸோ இது ஒரு பெரிய லார்ஜ் கேப், அதனால ரொம்ப பெரிய அளவுக்கான வீழ்ச்சி ஏற்படல. ஆனா, இங்க வீழ்ச்சி ஏற்படாதா அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து ஏற்படும். திடீர்னு ஒரு 20, 30% கூட சரிவடைவதற்கான வாய்ப்புகள் அமெரிக்க மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஆனா, திரும்ப ஒரு ஏற்றத்த குடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. கண்கூடா நம்மளே பல பங்குகள்ல வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது ரொம்பவே ஒரு வாலடைல். நீங்க எதிர்பார்க்காத ஒரு வாலடைல் எல்லாம் இங்க இடத்துல நடக்கும். அதனால இது அனைவருக்கும் சூட்டபிளான மார்க்கெட்டான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து இல்ல. ஏன்னா, இங்க ஒரு 5% கீழ விழுந்தாலே நம்மளுடைய மனசு ரொம்ப வலிக்கும். ஆனா, அங்க ஒரே நாள்ல 50% வரைக்கான சரிவு கூட வந்து ஏற்படலாம். அதே மாரி ஒரு நாள்ல 100% வரைக்கான ஏற்றம் கூட வந்து ஏற்படலாம். ஸோ இந்த வாலடைல் எல்லாம் நம்ம தாங்கணும்னா, கண்டிப்பா அதுக்கான பக்குவத்த நம்ம முதல்ல ஏற்படுத்திட்டு, அதுக்கப்புறம் தான் யுஎஸ் மார்க்கெட் பக்கமே நம்ம வரணுங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைத்தனத்த வந்து பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து முன்னாடியே பலருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதாவது ஏதாச்சும் ஒரு பெரிய இன்வெஸ்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு டவுன்ஃபால் நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து ஏற்பட்டிருந்தது. ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டத்தட்ட $135 இருந்து வெறும் $70, $75 கிட்ட வந்திருக்கு. கிட்டத்தட்ட 50% வரைக்கான கரெக்ஷன் பீக்ல இருந்து வந்து நடந்தது. ஸோ இத வந்து கேட்டிருந்தாங்க நண்பர்கள். அப்ப என்ன சொன்னோம்னா, இவங்க பெரிய அளவுக்கு இந்த ஒரு ஒரு இந்த பேரமவுண்டா, வார்னர்ஸ் ப்ரோஸ வந்து அக்யூர் பண்றதுக்கு ஸோ பணத்த வந்து விரயம் பண்றாங்க அப்படின்னு தான் நான் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு ஒரு பெரிய கன்சர்னா இருந்தது. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் நேத்து பேக் அடிச்சுட்டாங்க. ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் நேத்து தான் பேக் அடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஸோ ஒரு பையிங் பார்த்தீங்கன்னா, இந்த நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து நடந்திருக்கு. ஸோ $75 இருந்து இப்போ $96 கிட்ட போயிருக்கு. இப்போ பேரமவுண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வார்னர் ப்ரோஸ
வாங்க போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ Netflix பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெரிய ஒரு தலைவலி. ஸோ அப்படியே கடைசி வரைக்கும் நான் கொண்டு போறோம். வார்னர் ப்ரோஸ் என்ன சொன்னாங்க முன்னாடி, நாங்க பேரமவுண்ட்டுக்கெல்லாம் நாங்க விக்க போறதில்ல. நாங்க வந்து Netflixோட டீல தான் வந்து நாங்க எடுத்துக்க போறோம். என்னென்ன உருட்டு உருட்டுனானுங்க தெரியுமா? இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நான் வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி உருட்டிட்டு கடைசியில ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா, பல்டி அடிச்சுட்டானுங்க. பங்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பல்டி அடிச்சு திரும்ப ஒரு ஏற்றத்த குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இது நம்ம எதிர்பாராத ஒரு மூவ்மெண்ட். இதெல்லாம் வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியாது. மேபி இந்த Netflix ஏதாச்சும் ஒரு சமயத்துல ஒரு நல்ல வேல்யூக்கு வருது. அதாவது பங்கோட ஒரு விலை ஒரு நல்ல இடத்துக்கு வருது அப்படின்னா, அப்ப நம்ம ஒரு முயற்சி பண்றத பத்தி ட்ரை பண்ணலாம். ஏன்னா, அப்ப நம்ம ட்ரை பண்ணும்போது, ஸோ நமக்கு பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படாம வந்து இருக்கும். ஸோ ஒரு நல்ல விலையில வாங்கும்போது, திருப்பி நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாரி பாதி நிக்கிற இடத்துல, அதாவது ஒரு பெருசா நல்ல ஒரு சரிவில்லாம பாதி ஒரு மிட் ரேஞ்ச்ல நம்ம உள்ள என்டர் ஆனோம்னா, என்ன வேணா நடக்கலாம். மேபி இந்த டீல் அந்த டைம்ல வந்து ஓகே ஆகுது அப்படின்ற ஏதாவது ஒரு செய்திய குடுத்து, திரும்ப ஒரு பெரிய டவுன்ஃபால கூட வந்து ஏற்படுத்துவாங்க. அதனால நமக்கு ஒரு பெட்டரான ஒரு அட்ராக்டிவ் லெவல் கிடைக்காம என்டர் ஆகக்கூடாது. அப்படி நம்ம என்டர் ஆனாலும் கூட சில பங்குகள் நம்மள காலவாரியெல்லாம் வந்து விடும். இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம தயாரா இருக்கணும். அமெரிக்க மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி. ஸோ தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். தொடர்ந்து இத பற்றியான அப்டேட்டையும் நம்ம பேசுவோம். இது கண்டிப்பா ஒரு புரிதல நம்ம நண்பர்கள் மத்தியில ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சந்தேகங்கள் இருந்ததுன்னா, தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல உங்க கேள்விய வந்து கேட்கலாம். அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு சில பங்குகள் பற்றி டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அத நம்ம ஈவினிங் வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் மக்களே!